காசை விடுங்க, நம் கோயில்களையாவது நல்லா பார்த்துக்கிறாங்களா? 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்க வேண்டிய கும்பாபிஷேகம் ஒழுங்காக நடக்குதா? தஞ்சை பெரிய கோவிலில் கும்பாபிஷேகம் 23 வருடங்களுக்கு அப்புறம் நடந்திருக்கு. கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் 85 வருடங்களுக்கு அப்புறம் நடந்திருக்கு. அதுவும் மக்களோட முயற்சியில் நடந்திருக்கு. ஆயிரம் கோவில்களுக்கு இந்து அறநிலையத்துறை இன்னும் கும்பாபிஷேகமே நடத்தலை. பல கோவில்களில் சாமி சிலைகள் உடுத்திக்கிற துணி கூட இல்லை. ஈரேல் உலகத்துக்கும் படியளக்கும் இறைவனுக்கு அளவு துணி கூட அளந்து கொடுக்கல இந்து அறநிலையத்துறை. அங்கே நிர்வாணமாக நிற்கிறது நம் கடவுள்கள் மட்டுமல்ல, நம் இனத்தோட ஒட்டுமொத்த பண்பாட்டு வளர்ச்சி. நம் பண்பாடு என்ன, வீரம் என்ன, எந்த மன்னன் ஆண்டான், என்ன செய்தான்னு தமிழினத்தின் அத்தனை கல்வெட்டுகளும் நம் கோவிலில் தான் இருக்குது. அந்த பண்பாட்டு சின்னங்களையும் கலை அறிவியல் பொக்கிஷங்களையும் இந்து அறநிலையத்துறை கொஞ்சம் கூட பாதுகாக்கிறதில்ல. இதை நான் சொல்லலை. இப்போ 2017 ஐநா சபையோட கலாச்சார அமைப்பு தமிழக கோவில்களில் இருக்கிற சிற்பங்கள், கலைத்தூண்கள், பழைய ஓவியங்கள் எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு இந்து அறநிலையத்துறை வரலாற்று சிறப்புமிக்க கோவில்களை மிக கடுமையாக சிதைச்சிருக்குன்னு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. இந்த கோவில்கள், சிற்பங்கள், சிலைகள் எல்லாம் ஒரு நாளில் உருவானதில்லை, ஏன் ஒரு நூற்றாண்டில் கூட உருவானதில்லை. பல ஆயிரம் வருஷங்களான முன்னோர்கள் தன் உயிருக்கும் மேலாக மதித்து உருவாக்கி பாதுகாத்தது. இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் இடி, மழை, புயல்னு பலவிதமான இயற்கை பேரிடர்களை தாங்கி நின்ற நம் கோவில்களுக்கு இந்த 60 வருஷம் இந்து அறநிலையத்துறையின் ஊழலை தாக்குப்பிடிச்சு நிற்க தெரியல. கடந்த 25 வருஷத்தில் தமிழக கோவில்களில் இருந்து மட்டும் 1200 கடவுள் சிலைகள் திருடப்பட்டிருக்கு. அப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கெல்லாம் கணக்கே இல்லை. அதில் வெறும் 18 சிலைகள் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 44,000 கோவில்களில் 11,500 கோவில்களில் தான் சிலைகளை பாதுகாக்க தனி அறையே இருக்குதான். அப்போ மற்ற கடவுள் சிலைகளோட கதி? 1947 நம் தமிழகத்தோட மக்கள் தொகை 3 கோடி. அப்போ நமக்கு 45,000 கோவில்கள் இருந்தது. இப்போ மக்கள் தொகை 7,5 கோடி. குறைந்தபட்சம் நமக்கு 1 லட்சம் கோவில்களாவது இருந்திருக்கணும். ஆனால் இன்றைக்கும் 44,000 கோவில்கள் தான் இருக்குது. அதுலேயும் 34,000 கோவில்கள் அழியும் தருவாயில் இருக்குது. இப்போ நான் உங்ககிட்ட முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். என் கைக்குள்ளே ஒரு பட்டாம்பூச்சி இருக்குது. அது உயிரோடு இருக்கா, இறந்து போயிருக்கா? நீங்கள் உயிரோடு இருக்குன்னு சொன்னால் என் கைக்குள்ளேயே அதை நசுக்கி இறந்து போச்சுன்னு காமிப்பேன். நீங்கள் இறந்து போச்சுன்னு சொன்னால் என் கையை திறந்து பறக்க விட்டு உங்களை தோற்கடிப்பேன். இப்படி ஒரு உயிரை பிடிச்சு விளையாடுற விளையாட்டை தான் இந்து அறநிலையத்துறை நம் கோவில்களை தன் இரும்பு கரத்தில் பிடிச்சு வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கு. அரசாங்கத்தோட கைகளில் இப்போ சிக்கியிருக்கிறது பட்டாம்பூச்சி உயிர் இல்லை, நம் ஆன்மா, நம் கோவில்கள். இப்போ நாம் நம் கோவில்களை இந்த அடிமைத்தனத்திலேருந்து மீட்கலைனா நம் கோவில்கள் அழிந்து போகும். கோவில் அடிமை நிறுத்து. This video is sponsored by Buy Moat.